விருச்சிக லக்னத்திற்கு மார்ச் 18 முதல் மார்ச் 30 வரை 13 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் மார்ச் 18 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் நம்முடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சந்திரன் குருவனுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் பயணம் செய்கிறார். நம்மளுக்கு இப்போ குரு அட்டமத்தில் இருக்கிறார். இருந்தாலும் கூட தனது சொந்த நட்சத்திரத்திலே, சொந்த உபநட்சத்திரத்திலே, சுக்கரனுடைய அந்தரத்திலே இருக்கின்றபடியினால் அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பை தராமல் இன்றைய தினம் ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருவார். அது உறவுகள் வகையினாலும் சரி, ஏதாவது ஒரு எதிர்பார்த்த காரியங்கள் வகையினாலும் நமக்கு கிடைக்கும். மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் 5ஆம் வீட்டிலே மீன ராசியிலே சனியோட சேர்ந்த சந்திரன். அதனால் இன்றைக்கு ஒரு சின்ன கலக்கம், ஆத்ம பரிசோதனை. அதாவது ஆழ் மனதில் சில எண்ணங்கள் அசைபடுவது, அலைபாய்வது, சஞ்சலப்படுவது என்ற வகையில் அகம் சார்ந்து வேலை செய்தாலும் கூட அந்த சனியானவர் உத்திரட்டாதியின் அதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயும் சுக்கரனுடைய அந்தரத்திலேயும் இருக்கின்றபடியினால் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நாம் அறிவு சார்ந்து சிந்தித்து என்ன செய்கிறோமோ அதன் பலனை அனுபவிப்போம். மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் 4ஆம் இடத்திலே ராகுவனுடைய நட்சத்திரத்திலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்திலேயும் ராகுவோடு சேர்ந்தும் இருக்கிறார். நுணுக்கமான கருவிகள் செய்தல், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அனைத்து விதமான ட்ரேடிங், அக்கவுண்ட்ஸ் மற்றும் கான்ட்ராக்டு, பைப்பிங், பிளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் அனைத்து விதமான வியாபாரங்கள் சிறப்பாக நடைபெறும். மார்ச் 21 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் நமக்கு 6ஆம் வீட்டிலே வேலையை நன்றாக வாய்ப்பை கொடுக்கிறார். கேதுனுடைய நட்சத்திரம்தான் அஸ்வினி. கேது நமக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் குருவனுடைய அந்தரத்திலையும் இருக்கின்றபடினால் எதிர்பாராத நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும். தொழிலில் இருப்பவர்களுக்கு, வேலையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கும். அதிகமான ஒரு வேலை பளுவாகவும் அது இருக்கும். மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் 5ஆம் வீட்டிலே மீனராசியிலே புதனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்றபடியினால் இன்றைக்கு நம்முடைய திறமைகளை, நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு அறிவு சார்ந்து சிந்தித்து அதன் மூலமாக நமக்கு பெனிஃபிட்ஸ், நம்மளுடைய வேலையில் ஒரு அங்கீகாரம், பெருமை, அதே மாதிரி குழந்தைகள் இடம் மாறி செல்வது, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அல்லது பிரயாணங்கள் இதைவற்றை குறிக்கும். மார்ச் 23 திங்கட்கிழமை சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் இரவு 8:49 வரை 5ஆம் இடத்திலே சூரியன் சனியினுடைய நட்சத்திரத்திலேயும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலேயும் சனியோடு சேர்க்கை பெற்றும் காணப்படுகிறார். குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் அரசல் புரசலாக உரசல் இருக்கும். அதாவது பாசம் நேசம் என்பதில் நாம் எதிர்பார்க்கிற ஒரு அமைப்பு இங்கே இல்லையே என்கின்ற ஒரு பொசசிவ்னஸ், ஒரு வருத்தம், ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் நுணுக்கமான கருவிகளை செய்யக்கூடிய பணியில் இருப்பவர்களுக்கு ஆய்வு மனப்பான்மை கொண்டு தன்னுடைய மூளை உழைப்பை செய்பவர்களுக்கு அதற்கான பலனை நன்றாக செய்யும், அதற்கான அங்கீகாரம் வழங்கும். மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம் 7ஆம் வீட்டிலே சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். பாக்கியாதிபதியாக பலன் தருகிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் புதிய நட்புகளையும் புதிய பழக்க வழக்கங்களையும் அன்பு பரிமாற்றங்களையும் வழங்கக்கூடிய நல்ல நாள். தெய்வீக அனுகூலமும் உண்டு.
திருமண காரியங்கள் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள்லையும் நல்ல வரவேற்பு உண்டு. மார்ச் 25 புதன்கிழமை மிருகசிரேஷ நட்சத்திரம் மாலை 5:33 வரைக்கும் இருக்கு. செவ்வாயினுடைய நட்சத்திரம் 4ஆம் இடத்திலே செவ்வாய் குருனுடைய நட்சத்திரத்திலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலேயும் இருக்கிறது. 4-8 தொடர்பில் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது மற்றும் வாகனங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்னைக்கு பிஸியாக வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதனால் சற்று அலைச்சல், ஓய்வு தேவைப்படுகிற அளவுக்கு வேலை இருக்கும். மார்ச் 26 வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை 4:18 வரைக்கும் 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். கவனமாக இருக்கணும். மன உளைச்சல் அல்லது உடல் அசதி மற்றும் ஆரோக்கியத்தின் பாதிப்பு இதெல்லாம் கொடுக்கும். பொருள் பாதுகாப்பில் கவனம் வேண்டும். ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சதயத்தில் கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். உற்பத்தி சார்ந்த உழைப்பில் இருப்பவர்களுக்கு உழைப்பு கரெக்டாக போயிட்டுருக்கும். மார்ச் 27 வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மதியம் 3:23 வரைக்கும் இருக்கு. குருவினுடைய நட்சத்திரம் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மற்றும் சந்திரனுடைய அந்தரமாக செயல்படுகின்ற காரணத்தினால் அது குரு சந்திரன் 8இல் இருப்பது என்பது கொஞ்சம் பலம் குறைவு, உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவத்திற்கு சற்றே குறைபாடுகள் உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மதியம் 3:23க்கு மேலே பூச நட்சத்திரம் கடகராசிக்கு சந்திரன் மாறிவிடுகிறார். சனியினுடைய நட்சத்திரமான பூசம் 5ஆம் வீட்டில் உத்திரட்டாதியில் சனி நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் சூரியனோட சேர்ந்தும் பலன் வழங்குகிறார். அதனால் இன்னைக்கு கவர்மெண்ட் பணியில் இருக்கவங்க மற்றும் பப்ளிக் சர்வீஸ் மற்றும் ப்ரைவேட் செக்டாரில் மேல் பொறுப்பு, மேலாண்மை பார்க்கறது, மேற்பார்வை பார்க்கறது, இது மாதிரியான வேலைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படிங்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் உறவுகளில் சின்ன சின்ன நெருடல் இருக்கும். மார்ச் 28 சனிக்கிழமை பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயிலை நட்சத்திரம் மதியம் 2:40க்கு தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். புதன் ராகுவோட சேர்ந்து ராகு 4ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறார். வேலைப்பளு கடினமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறை நன்றாக இருக்கும். மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை 2:37 மதியம் மகம் நட்சத்திரம் தொடக்கம். கேதுனுடைய நட்சத்திரம் 10ஆம் இடத்துல கேது, சுக்கிர நட்சத்திரம், சுக்கிரன் உபநட்சத்திரம், குருவனுடைய அந்தரம் என்று இருக்கின்றபடினால் வேலை வாய்ப்பு, தொழில் பலம் கூடுதலாக இருக்கும். அலைச்சல் இருக்கும். மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2:47க்கு மேலே பூர நட்சத்திரம் தொடங்குகிறது. சுக்கிரன் கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு மேசராசியில் 6ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்றபடினால வேலை வாய்ப்புக்கு சிறப்பு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.